ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டமாம் என்பதற்கு ஏற்ப சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் வெடித்த உட்கட்சி மோதல் கடந்த சில வாரங்களாக தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்கும் வேலுமணி தலைமையிலான அணிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கட்சி பிளவு வரை சென்று விட்டதாக அரசியல் வட்டாரங்கள் பேசின. ஆனால் தற்போது இரு அணிகளும் மீண்டும் இணைந்துள்ளன. இந்நிலையில் அதிமுக இணைப்புக்கு காரணம் அமித்ஷாவின் தலையீடுதான் காரணம் என்கின்றனர் அதிமுகவினர். குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தரப்பில் இருந்து முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஒருவர் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுகிறார். இப்போது பிடிவாதம் பிடிப்பது சரியான அணுகுமுறை அல்ல என்ற வகையில் பேசியதாக சொல்லப்படுகிறது. இதனால் வேலுமணி அணியினர் சமரசத்திற்கு முன்வந்ததாகவும் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, பி முனுசாமி, மணியன் உள்ளிட்டோர் இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த சமரசம் அனைவரையும் திருப்திப்படுத்தவில்லை என்பதுதான் தற்போது பேசப்படும் முக்கிய விஷயமாக உள்ளது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் வி சண்முகம், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அருண்மொழி தேவன் ஆகியோர் இன்னும் வேறு நிலைப்பாட்டில்தான் இருப்பதாக கூறப்படுகிறது. வி சண்முகத்தை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட மோதல்களும் சட்டமன்ற கட்சி கூட்டத்தில் ஏற்பட்ட கடுமையான கருத்து வேறுபாடுகளும் இன்னும் அவரை பாதித்து வருவதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். மீண்டும் தலைமையின் கீழ் செயல்படுவது குறித்து அவர் தீவிர யோசனையில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வது பற்றியும் ஒரு கட்டத்தில் சிந்தித்ததாக கூறப்படுகிறது. விஜயபாஸ்கர் குடும்பத்தினரும் நெருங்கிய ஆதரவாளர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிகிறது. குறிப்பாக அவரை நம்பி செயல்பட்டு வரும் கட்சி தொண்டர்கள் மற்றும் வாக்காளர்கள் உணர்வுகளை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து தற்போது அவர் எந்த முடிவையும் அறிவிக்காமல் அமைதியாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மறுபுறம் விஜயபாஸ்கரின் நடவடிக்கைகள் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. விராலிமலை மற்றும் புதுக்கோட்டை பகுதிகளில் தனது ஆதரவாளர்களுடன் அவர் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. தேர்தலுக்கு முன்பே அதிமுக தவேக கூட்டணி அமைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்ததாகவும் அது நடக்காததால் அதிருப்தியில் இருந்ததாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் அவரது அடுத்த அரசியல் முடிவு என்னவாக இருக்கும் என்பது குறித்து யூகங்கள் கிளம்பியுள்ளன. குறிப்பாக தவேக நோக்கி அவர் நகரக்கூடும் என்ற பேச்சு அரசியல் வட்டாரங்களில் பரவி வருகிறது. அதற்காக ஆதரவாளர்களின் கருத்துக்களையும் அவர் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இதுவரை விஜயபாஸ்கர் தரப்பிலோ தவேக தரப்பிலோ எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. எனவே இந்த தகவல்கள் அனைத்தும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் தகவல்களாகவே பார்க்கப்படுகின்றன. இதனால் வேலுமணி அணி மற்றும் அணி இடையேயான மோதல் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்தாலும் வி சண்முகம், விஜயபாஸ்கர் போன்ற முக்கிய தலைவர்களின் அடுத்த கட்ட அரசியல் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்பதே தற்போது அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியுள்ளது.